கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 114வது சங்கீதம் 3வது வசனம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் கண்டு விலகி ஓடிற்று. கடல் எதை கண்டு விலகி ஓடிற்று? யாரை கண்டு விலகி ஓடிற்று? பொதுவாகவே சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும் போது அதற்கு முன்பாய் நிற்கிற மனிதர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால் விலகி ஓடுவார்கள். நாம் எல்லாம் பீச்சில் விளையாட போகும்போது திடீரென்று அலை எழும்புவதை நாம் பார்க்கும் போதே முன்பாக இருந்து பின்னாக தான் நாம் விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம். அப்படிதான் செய்வோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கடல் விலகி ஓடிட்டான். அப்படி என்றால் கடல் யாரை கண்டு விலகி ஓடி இருக்கும்? அதற்கு மேல வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. யாரை கண்டு கடல் விலகி ஓடி இருக்கிறது? சர்வ வல்லவரை கண்டு. அவர் எங்கே இருக்கிறார்? யூதாவுக்குள்ளே இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறார். இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்றென்றால் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா எங்கே இருப்பார்? அவர் பரிசுத்த ஸ்தானத்திலே இருப்பார். ராஜா என்பவர் யார்? ஆளுகை செய்கிறவர். என் வாழ்க்கை அவருக்கு உகந்த பரிசுத்த ஸ்தானமும் என் வாழ்வின் முழு அதிகாரத்தையும் நான் அவருக்கு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நான் காணப்படும் போது சமுத்திரமே என் முன்பாக இருந்தாலும் அது என்னை அல்ல, எனக்குள்ளே இருக்கிற என் ராஜாவாகிய என் இயேசுவை கண்டு விலகி ஓடும். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில சமுத்திரம் போல பல தடைகள் உங்கள் வழியை மூடி உங்களை முன்னோக்கி செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகிறதா? உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கான ஸ்தானம் எப்படி இருக்கிறது? அவர் அசுத்தத்திலே கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஆமென். அவர் தீமையை பார்க்க மாட்டாது சுத்த கண்ணன். யூதாவே, நீ அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாய் இருப்பாயானால், அவரை நீ உன் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவர் உன் வாழ்க்கையிலே ஆளும்படிக்கு நீ உன்னை விட்டு கொடுப்பாயானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் முன்னோக்கி செல்லும் போது சமுத்திரமே உங்களுக்கு தடையா இருந்தாலும் அது விலகி ஓடும். என்னென்ன காரியங்கள் தடையா இருந்தாலும் அது விலகி ஓடும். உங்களுக்கான வாசல், உங்களுக்கான வழி உங்களுக்கு காண்பிக்கப்படும். உங்களை அவரே அதில் நடத்தி கொண்டு செல்வார். அவருடைய பரிசுத்த ஸ்தானமாய் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் காண விட்டு கொடுங்கள், வாழ விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களோடு கிருபையாய் பேசி உணர்த்தின தயவுக்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த ஸ்தானமாய் உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டு வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.